Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல ஆன்லைன் மூலமாக ஓட்டர் ஐடி கார்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அதாவது ஓட்டர் ஐடி கார்டு இன்னைக்கு டேட்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து 10 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு பிடிஎஃப் வந்து கிடைச்சிரும். இப்பெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப மூவ் பண்ணி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோல ஆன்லைன்ல ஓட்டர் ஐடி கார்டு எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 18 வயது கம்ப்ளீட் ஆகியும் இது வரைக்கும் நீங்க வந்து ஓட்டர் ஐடி கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்காம இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து சிரமம் தான். ஏன்னா வரக்கூடிய 2026ல நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் நீங்க வந்து ஓட்டு போடணும் அப்படின்னா இப்பவே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஓட்டர் ஐடி கார்டு அப்படிங்கிறது இருந்தாதான் அதை நீங்க ஓட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு ஐடி ப்ரூஃப்க்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ஓட்டர் ஐடி கார்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப மூவ் பண்ணி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அப்ரூவல் கொடுக்கறத ரொம்ப குயிக்கா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து 10 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஜங்ஷன் அதாவது சாரி அப்ரூவல் வந்து கிடைச்சிருது. லைவ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஓட்டர் ஐடி கார்டு வந்து அப்ளை பண்ணிருந்தோம். அப்ளை பண்ண டேட்ல இருந்து 9 டேஸ்க்குள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அப்ரூவல் கொடுத்த உடனே அந்த கேண்டிடேட்ஸ்க்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிடிஎஃப் வந்து அப்ரூவல் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டோம். அதை லைவ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து காட்டுறேன். ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நம்ம அப்ளை பண்ண அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். போட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ரோல்டு அப்டேட்டட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்ம ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ண டேட் வந்து போன செப்டம்பர் 15 அன்னைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணோம். அது எல்லாமே வந்து பிஎல்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணி ஃபீல்டு வெரிஃபிகேஷன் ஆகி அப்செட்டட் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சு நம்மளுக்கு எலெக்ஷனுக்கான அந்த எபிக் நம்பருமே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அப்செட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23/9/2025 இந்த டேட்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப்ரூவல் ஆயிருக்கு. இதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனுமே வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அப்ரூவல் ஆகணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்லாம ஈஸியா உங்களால அந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, இது வந்து லைவ் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். ஓகே ப்ரோ, இப்போ இந்த ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலியமாகவே வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அது எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இதுக்கு இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு தான் வந்து வருவீங்க. இந்த வெப்சைட்ல வந்து நம்ம டைரக்டா போயிட்டு வந்து அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பா உங்ககிட்ட வந்து என்ன வேணும் அப்படின்னா லாகின் ஐடி வந்து இருக்கணும். அந்த லாகின் ஐடியை நீங்க வந்து மேல இந்த இடத்துல சைன் அப்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி போட்டு நீங்க உங்க நேம் போட்டு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். இது பெருசாலாம் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து கிடையாது. சரிங்களா, மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லாகின் ஐடி வந்து வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம புதுசா ஓட்டர் ஐடி கார்டு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 6 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் 6க்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நமக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா புதுசா அப்டேட் படி கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி இருந்தாதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓட்டர் ஐடி கார்டு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற புது ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க எலக்ட்ரல் டிபார்ட்மெண்ட். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் வந்து லிங்க்ல இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க எந்த ஸ்டேட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறதுனால தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய தொகுதி அதாவது உங்களுடைய தொகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்படின்னா அப்பாவுடைய ஓட்டர் ஐடி கார்டை பேக் சைட்ல திருப்பி பாத்தீங்க அப்படின்னா என்ன தொகுதின்னு இருக்கும் அந்த தொகுதியை ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சென்னையில வந்து ஆர்கே நகர் தொகுதியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா பர்சனல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டுல நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல வந்து நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆதார்ல இனிஷியல் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட்ல கொடுங்க, பேக்ல இருக்கு அப்படின்னா பேக்ல வந்து கொடுங்க. அதே மாதிரி நேம் வந்து நீங்க இந்த இடத்துல தமிழ்லயும் வந்து என்டர் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல என்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா தமிழ்லயும் வந்து இந்த இடத்துல கேப்சர் ஆயிரும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து எரர் வருது அப்படின்னா நீங்க மேனுவலா வந்து தமிழ்ல வந்து தமிழ் கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்லோட் வந்து டைப் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வித் ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க வந்து மேக் பண்ணிக்கோங்க. அதை இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் டேப்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, இந்த இடத்துல உங்களோட ரிலேட்டிவ்ஸ் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேபி நீங்க வந்து மேரிட் ஆன ஒரு உமனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹஸ்பண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து மேரேஜ் ஆனவங்களா இருக்கக்கூடிய கேட்டகரியில் வரவங்க எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஜென்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் வந்து ஃபாதர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? மேபி வந்து கார்டியன் இருக்காங்க அப்படின்னா நீங்க கார்டியன் கூட நீங்க ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இதுல வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில வந்து சூட்டபிளா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ரிலேட்டிவ் நேம் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபாதர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபாதர் நேம் இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. நீங்க என்டர் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல தமிழ்லயும் வந்து வந்துடும். தமிழ்ல சப்போஸ் வந்து ராங்கா வருது அப்படின்னா நீங்க மேனுவல் கீபோர்டை யூஸ் பண்ணி தமிழ்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும். இந்த இடத்துல செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டேப்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஆதார் டீடைல் அப்படிங்கிற இடத்துல ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஆதார் கார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த இடத்துல ஆதார் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து ஆதார் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் கார்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆதார் நம்பரை நீங்க இந்த இடத்துல அப்படியே பார்த்து வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் டேப்ல வந்து பாருங்க, ஜெண்டர் கேட்கறாங்க பாருங்க. நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல டேட்டு மந்த் இயர்ஸ் வர மாதிரி கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு வந்து என்ன ஒரு ப்ரூஃப் நீங்க வந்து அட்டாச் பண்ண போறீங்களோ அந்த ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு இருக்கும் அப்படிங்கறனால ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆதார் கார்டு பிடிஎஃப் நீங்க இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. மேபி வந்து ஆதார் கார்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேப்ல வந்து நம்மளுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிற டீடைல்ஸ்ல வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட வந்து எந்த அட்ரஸ் வந்து எந்த ப்ரூஃப் வந்து கரெக்டா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து மேட்ச் ஆகுதோ அந்த ப்ரூஃபை நீங்க வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு அந்த ப்ரூஃபை நீங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஆதார் கார்டில் வந்து நேம் அட்ரஸ் வந்து கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க ஆதார் வந்து கொடுங்க. சப்போஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா நீங்க வந்து பாஸ்போர்ட் கொடுக்கலாம், அதே மாதிரி வந்து சேல் டீட் கொடுக்கலாம், ரெண்டல் டீட் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த லேண்ட் ஓனர்ஷிப்கான விஷயத்தை நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல டோர் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டோர் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் நேம் உங்களோட ஸ்ட்ரீட் நேம், அதே மாதிரி உங்களுடைய நீங்க வந்து வில்லேஜ்னா வில்லேஜ் நேம் கொடுங்க, டவுன்னா டவுன்ஷிப் நேம் வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஏரியா பின்கோடு உங்களுக்கு எந்த தாலுகா வருதோ அந்த தாலுகா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஆதார் கார்டை இந்த இடத்துல அட்டாச் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ப்ரூஃப் நம்ம வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து நீங்க அந்த கேட்டகரியில இல்ல நார்மல் தான் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை கம்பல்சரியா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கம்பல்சரியா வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஓட்டர் ஐடி கார்டை இந்த இடத்துல நீங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து 10 டேஸ்ல வந்து ஓட்டர் ஐடி கார்டு வந்து அப்செட் ஆகும். இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நேம் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அம்மா இல்லைன்னா அப்பாவுடைய ஓட்டர் நேம் வந்து என்டர் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்க ஓட்டர் ஐடி அதாவது எபிக் நம்பரை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல டிக்ளரேஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க மேல கொடுத்தது எல்லாமே வந்து கரெக்டா தான் வந்து ஃபில் அப் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து டிக்ளரேஷன் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுடைய லொகேஷன் நேம் வந்து என்டர் பண்ணிட்டு செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல கேட்குறாங்க பாருங்க, ஐ எம் ஓரியன்ட்லி ரெசிடென்ட் அட் த
அட்ரஸ் மென்ஷனட் அட் செக்ஷன் 8A in ஃபார்ம் 6 சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ங்கிற இடத்துல வந்து நீங்க இந்த அட்ரஸ் வந்து எத்தனை வருஷமா இருக்கிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து நீங்க வந்து கரெக்டா மந்த் அண்ட் இயர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் வந்து பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த இதை வந்து நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பிளேஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்க ஏரியா நேம் இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த மொபைல் நம்பர் வந்து உங்க கையில வந்து அவைலபிளா வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்க வந்து இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து சென்ட் ஓடிபி அப்படிங்கிற கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை அப்படியே என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணது வந்து எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரிவியூ பேஜ் வந்து பாருங்க. ஒன்ஸ் வந்து கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க வந்து இந்த இடத்துல இ-சைன் அண்ட் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசா நம்மளுக்கு வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம இ-சைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டா தான் நம்மளுக்கு வந்து எனபிள் பண்ணிருக்காங்க, அப்டேட் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து இந்த ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆதார் கார்டு கூட ஓட்டர் ஐடி வந்து லிங்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து 2 ஓட்டர் ஐடி கார்டு இருக்கிறத வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இ-சைன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து புதுசா வந்து எலக்ட்ரல் டிபார்ட்மெண்ட் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. அதனால வந்து நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடிபியை பேஸ் பண்ணி நீங்க வந்து இ-சைன் அப்படிங்கிற மெத்தடை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. அதாவது யாருக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு வந்து அப்ளை பண்றீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க டிக்ளரேஷன் ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஓட்டர் ஐடி கார்டு வந்து அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் வந்து நீங்க எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான அந்த பிடிஎஃப் அக்னாலஜ்மெண்ட்டை நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஓட்டர் ஐடி கார்டு வந்து அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்றதுல ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக வந்து எங்ககிட்ட வந்து நீங்க கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வந்து சம்பந்தமா ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இஷ்யூ இருக்கு, இல்லை ஓட்டர் ஐடி கார்டில் வந்து கரெக்ஷன் பண்ணணும், ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதிக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும், புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு வந்து அப்ளை பண்ணணும், போட்டோ சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஓட்டர் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி சம்பந்தமான சர்வீசஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா எங்க டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா ஒரு ப்ரொசீஜருமே உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாவே வந்து ஈஸியா வந்து குயிக்கா வந்து ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுப்போம். நீங்க மெசேஜ் பண்ண அந்த டேட்ல அந்த டைமிங்ல வந்து 1 ஹவர்ல உங்களுக்கு எல்லாமே வந்து பக்காவான ரீப்ளே அப்படிங்கிறது நம்ம பேஜ் மூலியமா உங்களுக்கு வந்து வரும். ஸோ உங்களுக்கு ஓட்டர் ஐடி சம்பந்தமான சர்வீசஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வந்து கேளுங்க. கண்டிப்பா எங்க டீம் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி ஃபர்தரா ரெஃபரன்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.